தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் மலைவாழ் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கொடைக்கானலில் பாஜக நிர்வாகிகளை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். பின்னர் வில்பட்டி மலை கிராமத்திற்கு சென்று மலைவாழ் மக்களை சந்தித்தார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு பிரதமர் மோடியின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை மலைவாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பல கட்சிகள் ஆட்சியில் இருந்த பின்பும் இன்று அதிமுக இங்கே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 1000 பெண்கள் கழிப்பறை வசதி இல்லாமல் 1000 பேர் ஒரே இடத்தில் சென்று வெளி கழிப்பறையை அவர்கள் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்த வேண்டியிருக்கிறது என்ற செய்தி, வீடுகள் இங்கே கழிப்பறைகளை வீடுகளில் கட்டலாமா என்று கேட்டால் கழிப்பறை அளவிற்கு தானே வீடே இருக்கிறது, எங்கே கழிப்பறை கட்டுவது என்று இவர்கள் கேட்கும் கேள்வி உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது.